இயல் 3. உரைநடை. நான் மூச்சு திணறுகிறேன். பாடம் அறிமுகம். இயற்கை நாளுக்கு நாள் மனிதனால் பாதிக்கப்பட்டு வருகிறது. வளர்ச்சி என்ற பெயரில் தொழிற்சாலைகள் மற்றும் புகைப்போக்கிகள் பயன்படுத்துவது காற்றை மேலும் மாசுபடுத்துகிறது. அதே நேரத்தில் மரங்களை கண்மூடித்தனமாக வெட்டுவது இயற்கை வாயுக்களில் ஏற்றத்தாழ்வை ஏற்படுத்துகிறது. வாழ்க்கை மதிப்பு. காற்று மாசுபடுதலை தடுக்க அதிக அளவு மரக்கன்றுகளை நட்டு வளர்க்க வேண்டும். பட்டிமன்றம். பங்கேற்பாளர்கள்: நைட்ரஜன், ஆக்சிஜன், ஹைட்ரஜன், கார்பன் டை ஆக்சைடு, ஓசோன். பின்னணி. சுற்றிலும் பசுமையான மரங்களோ குடியிருப்புகளோ மனிதர்களோ இங்கும் தெரிவதில்லை. இங்கு காற்றின் வாயுக்கள் கூடுகின்றன. உயிர்வளி நைட்ரஜன் மற்றும் ஹைட்ரஜன், கரியமில வாயு மற்றும் ஓசோன் ஆகியவை உள்ளன. இந்த இடம் நகரத்தில் அமைந்துள்ளது. பழங்களின் தோட்டம். நைட்ரஜன். இந்த மாதம் நடைபெறும் கூட்டத்திற்கு உங்கள் அனைவரையும் வரவேற்கிறோம். இம்முறை எங்கள் உறுப்பினர்கள் சிலர் மெலிந்து பலவீனமாக உள்ளனர். அத்தகைய சூழ்நிலையில் ஆக்சிஜனை கூட்டத்திற்கு தலைமை தாங்க உயிர்வளியை அழைக்கிறேன். பூமியில் வாழ்வதற்கான அடிப்படை இதுதான் என்று நான் சொல்ல வேண்டியதில்லை, உங்களுக்கே தெரியும். கைத்தட்டல். ஆக்சிஜன் சிரிக்கிறார். இந்த மரியாதைக்கு மிக்க நன்றி. ஆனால் என்னை பொய்யாக புகழ்ந்து பேசாதே. நான் உயிரை கொடுப்பவன் என்று சொல். ஆனால் இன்று என் உயிரே ஆபத்தில் உள்ளது. நைட்ரஜன். நீங்கள் இல்லை என்றால் என் நிலைமை மிகவும் மோசமாகிவிடும். நீங்கள் என்னுடன் இருப்பதால் தான் இன்று பூமியில் தண்ணீர் கிடைக்கிறது. தண்ணீர் இல்லாமல் உயிர்கள் எவ்வாறு வாழ முடியும்? ஆக்சிஜன். நண்பா ஹைட்ரோ, நான் காற்றில் என் இருப்பை பற்றி பேசுகிறேன். சில வருடங்களாக நான் கருப்பு மற்றும் மஞ்சள் விஷ வாயுக்களால் பாதிப்படைகிறேன். ஹைட்ரஜன். நான் என்ன சொல்ல முடியும்? ஆக்சிஜனின் சந்திப்புக்கு பாதுகாப்பான இடம் எதுவும் கிடைக்கவில்லை. அவர் செல்லும் இடமெல்லாம் கருப்பு மற்றும் மஞ்சள் விஷ வாயுக்களால் தாக்கப்படுவது வழக்கம். நமது பெரும்பான்மையை இழக்காமல் இருக்கலாம் என்று தெரிகிறது. இந்த வெளிநாட்டு வாயுக்கள் மிக வேகமாக அதிகரித்து நம் ஆரோக்கியத்தை கெடுத்து வருகின்றன. பாருங்கள், எங்கள் உயிர்வளி சகோதரி நாளுக்கு நாள் வறண்டு வருகிறாள். ஆக்சிஜன். நான் இந்த கூட்டத்திற்கு வருவதற்கு கூட உயிர் தப்பி பிழைத்து வந்தேன். இடையில் பல கருப்பு நிற புகை மண்டலங்கள் என்னை நோக்கி வந்தன. சில இருசக்கர வாகனத்திலிருந்தும் பேருந்திலிருந்தும் இன்னும் பிற வாகனங்களிலிருந்தும் வெளிவந்த புகையிலிருந்து தப்பி வந்தேன். மிக உயர்ந்த புகைப்போக்கியிலிருந்து வெளிவந்த காரணமான வாசனையினால் என் மூச்சு திணறியது. மிகவும் சிரமப்பட்டு உயிரை காப்பாற்றிக் கொண்டேன். நைட்ரஜன். இம்முறை சந்திப்பு இடத்தை கண்டுபிடிக்க எவ்வளவு சிரமப்பட்டேன் என்று எனக்கு மட்டும்தான் தெரியும். நாம் ஒரு தூய இடத்தை பெற முடியும் என்பது சாத்தியமில்லை. எங்கு பார்த்தாலும் புகை, துர்நாற்றம், மூச்சு திணறல். இந்த கேடு கெட்ட மனிதர்கள் நாம் வாழும் இடத்தை ஏன் இப்படி நச்சு நிறைந்த இடமாக மாற்றுகிறார்களோ? ஆக்சிஜன். நைட்ரோ, நமது கடைசி சந்திப்பு இடம் எப்படி இருந்தது? அது மிகவும் சொர்க்கமான இடமாக இருந்தது அல்லவா? அது ஒரு கிராமப்புறம் தானே? நைட்ரஜன். நான் என்ன சொல்ல சகோதரி, கடந்த முறை கிராமத்தில் ஒரு தார் சாலை அமைக்கப்பட்டது. மக்கள் நிறைய நிலக்கரி, தார் முதலியவற்றை சூடுபடுத்துகிறார்கள். அதிலிருந்து நிறைய கருப்பு புகைகள் வெளிவந்தன. இன்னும் சொல்ல போனால் அங்கே உணவு சமைக்க என்ன வகையான விறகுகளை எரிக்கிறார்களோ தெரியவில்லை. சுற்றிலும் புகையால் இருள் சூழ்கிறது. அங்கேயும் காற்றின் நிறம் மாறிவிட்டது. நாங்கள் அங்கு எப்படி வாழ முடியும்? நைட்ரஜன். சகோதரி, வாகனங்கள், தொழிற்சாலைகள், சிகரெட் போன்றவற்றிலிருந்து வரும் புகை ஆஸ்துமா, சுவாச நோய்கள், நுரையீரல் நோய்கள், தோல் சம்பந்தமான நோய்களை ஏற்படுத்துகின்றன. ஆக்சிஜன். கார்பன் டை ஆக்சைடு ஓடி வருவது போல் தெரிகிறது. கடிகாரத்தை பாருங்கள், அரை மணி நேரம் தாமதமாகிவிட்டது. அது என்ன வடிவம் எடுத்தது? நைட்ரஜன். இரவும் பகலும் இரட்டிப்பாகும். 4 மடங்கு வளரும் அதன் உடலை நீங்கள் பார்க்கவில்லை.
ஒவ்வொரு தெருக்களிலும் கருப்பு நிறைந்த உருவாக்கும் வகையில் கடைகள் அமைக்கப்பட்டுள்ளன. கார்பன் டை ஆக்சைடு. கண்ணீர் கலந்த குரலில், நகைச்சுவையாக சொல்கிறீர்களா? வளிமண்டலத்தில் எனது பங்கு அரை விழுக்காட்டிற்கும் குறைவாகவே இருந்தது. மேலும் மனித இனம் எனது உடல் பருமனை அதிகரிப்பதில் குறியாக உள்ளது. என்னோடு சேர்த்து என் சகோதரி கார்பன் மோனாக்சைடின் அளவும் நாளுக்கு நாள் அதிகரித்து வருகிறது. என்னை விட அவள் மனித குலத்திற்கு அதிகம் தீங்கு விளைவிக்கிறாள். நான் தாவரங்களின் உயிர். ஓசோன். மிக மெல்லிய குரலில், என்னை பற்றி எப்போதாவது நீங்கள் நினைத்ததுண்டா? என்னுடைய அளவு சிறியதாக இருந்ததால் மக்களுக்கு என்னை தெரியாது. ஆனால் இந்த மண்ணுலகினர் என் அழிவிற்கு காரணமாக இருக்கிறார்கள். என்னுடைய அழிவினால் பூமி வாழாது என்பது அவர்களுக்கு தெரிந்தும் பயனில்லை. நைட்ரஜன். நீ என்ன செய்வாய்? மனிதர்கள் என்னை கிண்டல் செய்ய தயங்குவதில்லை. அதே சமயம் வளிமண்டலத்தில் எனது பங்கேற்பு முக்காவாசிக்கும் மேல். நீ எறும்பு மாதிரி. ஓசோன். ஆமாம், நீங்கள் ஒவ்வொரு சிறியவரையும் பலவீனமாக கருதுகிறீர்கள். ஆனால் நான் அழிந்துவிட்டால் நீங்கள் எல்லாம் பிழைக்க மாட்டீர்கள் என்று சொல்கிறேன். நைட்ரஜன். நீங்கள் ஆக்சிஜன் அக்காவின் இளைய மகள் என்று வைத்துக் கொள்வோம். ஆனால் நீங்கள் எதையாவது சொல்லிக்கொண்டே இருப்பீர்கள். இப்போது அமைதியாக இருங்கள், இல்லையென்றால் வாயை மூடிக்கொள்ளுங்கள். ஓசோன். இல்லையெனில் என்ன, என்னுடன் சண்டை போடுவீர்களா? நம்பவில்லை என்றால் சூரியனிடம் கேளுங்கள். சூரிய ஒளியில் உள்ள ஆபத்தான புற ஊதா கதிர்களை எதிர்த்து போராடும் திறன் என்னிடம் அதிகம் உள்ளது. இல்லையெனில் இந்த கதிர்கள் பூமியில் உள்ள மக்களை பல நோய்களுக்கு ஆளாக்கும். ஆக்சிஜன். ஆம், ஓசோன் சொல்வது சரிதான். பூமியில் இருந்து 10 முதல் 50 கிலோமீட்டர் உயரத்தில் வளிமண்டலத்தில் ஓசோனின் மெல்லிய அடுக்கு உள்ளது. இந்த நாட்களில் மனிதகுலம் குளிர்சாதன பெட்டிகள் மற்றும் குளிரூட்டிகளை கண்மூடித்தனமாக பயன்படுத்துகிறார்கள். இதில் குளிர்பதன பொருளாக பயன்படுத்தப்படும் ரசாயன வாயுக்களால் ஓசோனின் பாதுகாப்பு அடுக்கு சிதைந்து வருகிறது. நைட்ரஜன். இப்போதுதான் ஸ்வீடனில் இருக்கும் எனது நண்பரிடமிருந்து ஒரு கடிதம் வந்துள்ளது. ஆக்சிஜன். சகோதரி, கடிதத்தில் என்ன எழுதப்பட்டுள்ளது? நைட்ரஜன். அவள் மிகவும் சோகமாக இருக்கிறாள். மழை நீருக்கு பதிலாக அமில மழை பொழிகிறது. அவர்களின் பகுதியில் உள்ள காற்று தூய்மையானது. ஆனால் இங்கிலாந்தின் தொழிற்சாலைகள் மிக உயர்ந்த புகைப்போக்கிகளை நிறுவியுள்ளன. அவற்றிலிருந்து வெளியேறும் புகை மிதந்து ஸ்வீடனை அடைகிறது. தொழிற்சாலை புகையில் நைட்ரஜன் ஆக்சைடுகள் மற்றும் சல்பர் டை ஆக்சைடு ஆகியவை தண்ணீருடன் சேர்ந்து அமிலமாக மாறுகிறது. நமக்குள்ளும் அப்படி ஒரு மழை பெய்ய வாய்ப்புள்ளதல்லவா? கார்பன் டை ஆக்சைடு. நீ என்ன வெளிநாட்டை பற்றி பேசுகிறாய்? என்னை கவனியுங்கள், இல்லையெனில் எனது அளவு வரம்பை மீறும். இதனால் பூமியின் வெப்பமும் அதிகரித்து மனித இனம் மெல்ல மெல்ல செத்து அழியும். ஆக்சிஜன். சகோதரி கார்பன் டை ஆக்சைடே, உங்கள் உடல் பருமனை குறைக்கவும் என் ஆரோக்கியத்தை மேம்படுத்தவும் ஒரே ஒரு வழி இருக்கிறது. மக்கள் அதிக மரங்களை நட வேண்டும். நைட்ரஜன். ஆம், நன்றாக சொன்னீர்கள் சகோதரி. மரங்கள் ஒளிச்சேர்க்கையின் மூலம் அதிக அளவு கார்பன் டை ஆக்சைடு வாயுவை எடுத்துக்கொண்டு ஆக்சிஜனை வெளியிடுகின்றன. அதனால் நைட்ரஜன். அப்போது ஒரு விவசாயி தோட்டத்தில் உள்ள மரங்களில் பூச்சிக்கொல்லிகளை தெளிக்க தொடங்குகிறார். பம்ப் மூலம் மருந்து தெளிக்கும் சத்தம், சில பறவைகள் பறக்கும் சத்தம். ஆக்சிஜன். ஓடிவிடு, பயமுறுத்தும் சத்தம். ஒரு மனிதன் மரங்களுக்கு மருந்து தெளிப்பது போல் தெரிகிறது. ஆமாம் ஆமாம், எனக்கு மூச்சு திணறுகிறது. நைட்ரஜன். மருந்துகளின் ரசாயனங்களும் நமது வளிமண்டலத்தில் கரைந்து வருகின்றன. ஆகையால் நம் வளிமண்டலத்தின் அடுத்த சந்திப்புக்கு சுத்தமான இடம் கிடைக்குமா இல்லையா என்று தெரியவில்லை. ஓடு ஓடு. நெரிசல், மருந்து, பம்ப், மூச்சு திணறல், அலறல் போன்றவற்றின் சத்தங்கள் கேட்கின்றன.